செய்யுங்க, அது போயிடும். 3 தேனவங்கன்னா போயிடும். நம்ம பார்வதி பதையே முருகனுக்கு முருகனுக்கு அதாவது கோவிந்தா மீனவன கோவிந்தா. ஒரு சுறுசுறுப்பு தாடிக்கு மாதிரி இறை நாமம் சொல்லு. ஆகினால பிறகு தேவர் உலகம் சென்று நடந்ததால் சொல்லி சஞ்சீவ மந்திரத்தை தன் தந்தையான வியாழ பகவானுக்கு உபதேசம் செய்தார். பிறகு நடந்த போதே இந்த வெற்றி அடைஞ்சான்னு சொல்லவே தேவையில்லை. அந்த அளவுக்கு முருகப்பெருமானிடத்திலே 3 பேர் உபதேசம் பெற்றார் பிரணவ மந்திரத்தை. யாரு? முருகப்பெருமான். யாராரு? சுவாமி மலையிலே சிவபெருமானுக்கு உபதேசம் பெற்றார், சிவனுக்கு உபதேசம். அடுத்தாப்புல அகத்தியமா முனிவருக்கு முருகன் உபதேசம் செய்தார். 3வது அருணகிரிநாதருக்கு மந்திர உபதேசம் பண்ணார். செபமாலை கொடுத்தது விராலிமலையில. அருணகிரிநாதருக்கு செபமாலை கொடுத்தது விராலிமலையில, திருச்சிக்கு தெற்கே மதுரை போற வழியில். அதை சொல்றார் திருப்பூர்ல. அபகாரம் உடலாத மரியாத மஞ்சரை புரியாத உபதேசம் மந்திரம் பொருளாத உபதேச மந்திரம் பொருளாத உடனே நான் எனக்கு பேரு வேணும், அவன் முனை நான் இருந்த பேரு வேணும். இவமான் தனக்கு இளையோனே, இவமான் தனக்கும் இளையோனே, இவமான் மனந்தை உதவிமானம் செவமாலை தந்த சங்குருநாதன் திருவாவினன் முடி பெருமானே, திருவாவினன் முடி பெருமானே. திருவாவினன் முடிக்கிறது பழனி. அப்படிப்பட்ட வகையிலே சில காலம் சென்றவன் அந்த கசனிடம் கொண்ட காதலை மறைப்பதற்காக விடவர்மன் மகள் சர்மிஷ்டை, அதாவது அசுரேந்திரனுடைய மகள் சர்மிஷ்டை, இவன் குருநாதனுடைய மகள் யார்? தேவியான. அந்த கஜனுடைய இருக்கக்கூடிய அந்த காதலை விருப்பம் மறக்கிறதுக்காக இவனோடு சேர்ந்து அப்படியே பிரியமா விளையாடி இருப்பா நந்தவனத்தில். தன்னுடன் கூடிய எண்ணி தாதியல் குணாங்கள் சூட மண்முனி தடத்தின் செய்தி மாசரி தூக்கில் நீக்கே அண்ணன கதையும் உயிர்த்தே அதில் துணி திளைக்கும் போதில் இது பேர் கிந்தோளம்னு பேர். இந்த ராகத்துக்கு பேர் கிந்தோளம். கண்கண்ணும் கவி பாடுத பழைய பாட்டு. அது கிந்தோளத்துல ஜெகம் புகழும் புண்ணியகதை ராமனின் கதைங்க. இது வந்ததும் அந்த கிந்தோள ராகம் நிறைய சொல்றேன். மொத்தம் 1002 பேரு சர்மிஷ்ணுடைய தோழிமார்கள் தேவியானோடு சேர்ந்து ஸ்நானம் பண்ண போறாங்க. இந்த குளிப்பாட்டுறதுன்னு சொல்லுவாங்க. பிடிச்சிட்டியா? அது நம்ம வழக்கத்துல வரணும். குளிப்பாடுன்னா எதை சொல்லணும்னு உங்களுக்கு தெரியும். அது கடைசி. அதனால அந்த காலத்துல மகாராணிகள்லாம் நீராடி விட்டாரா, ஸ்நானம் செய்து விட்டாரா, குளிக்க வச்சிட்டீங்களா, குளிப்பாட்டீங்களா? அது கொஞ்சம் அமங்கலமான வார்த்தையை குறிக்கிறது. அது அப்படிப்பட்ட வகையிலே அங்கே வனத்திலே விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனந்தமாய் நீரும் ஆடினும் ஆனந்தமாய் நீரும் ஆடினும் அன்புடன் கூடி வந்தைய ஆனந்தமாய் நீரும் ஆடினும் கண்ணீரில தாவி தாவி பின்னீரி போல் வளைந்த கண்ணீரில் தாவி தாவி பின்னீரி போல் வளைந்த கண்ணியர்கள் கணிக்குடனே எண்ணம் போல கேட்டபடி ஆனந்தமாய் நீரும் ஆடினும் அன்புடன்
அதாவது சிந்து பைரவின்னு ஒரு ராகம் இருக்கு. அந்த ராகத்துல வந்து உலகத்திலேயே 5 ராகத்துல அது ஒண்ணு. பாட்டை கேட்டுருப்பீங்க திருவள்ளுவர் சிறுவர்ல. அது போல இது மாதிரி ஆயிரக்கணக்கான பாட்டு வந்து இந்த நாடகம் அந்த மேடையில் எத்தனை நாளம்மா எத்தனை நாளம்மா இது சிந்து பைரவி. இது மாதிரி இவ்வளோ